மயிலம் தொகுதியில் மகத்தான வெற்றி யாருக்கு? ஆன்மீகத்துல மயூராசலம் மயிலமலைன்னு அழைக்கப்படுற தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட பிரசித்தி பெற்ற திருத்தலங்களை கொண்ட தொகுதியா இந்த மயிலம் தொகுதி அறியப்படுது. சிறப்பு மிக்க இந்த மயிலத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழக சட்டப்பேரவைக்கு 2008 இந்த புதிய தொகுதி உருவானது. நீர் மேலாண்மைக்கு சான்றா, அதாவது முன்னாள் முதல்வர் காமராஜரோட ஆட்சி காலத்துல 1959 கட்டப்பட்ட வீடூர் அணையும் இந்த தொகுதியில தான் அமைஞ்சிருக்கு. மயிலம், வல்லம் மற்றும் மரக்காணம் பகுதி ஒன்றியங்களை சேர்ந்த சுமார் 130 ஊராட்சிகள் இந்த தொகுதியில இடம்பெற்றிருக்கு. மயிலம் தொகுதியானது முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த தொகுதியா காணப்படுது. இங்க விவசாயம் தான் பிரதான தொழிலாகவும் அறியப்படுது. சங்கராபரணி ஆறு, தொண்டி ஆறு மற்றும் வராக நதியும் இங்கதான் அமைஞ்சிருக்கு. இந்த தொகுதியில ஆண்கள் 1,04,048 பேரும், பெண்கள் 1,04,949 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 19 பேர் அப்படின்னு மொத்தம் 2,09,016 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. தொகுதி சீரமைப்புக்கு அப்புறமா ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மயிலம் சட்டப்பேரவை தொகுதி முதல் முறையா 2011 தேர்தலை சந்திச்சுது. 3 தேர்தல்கள்ல அதிமுக, திமுக, பாமக தலா ஒரு முறை வெற்றியும் பெற்றாங்க. 2011 திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த பாமக வேட்பாளர் பிரகாஷை அதிமுக வேட்பாளர் நாகராஜன் வீழ்த்தினாரு. 2006 அதிமுக வேட்பாளர் அண்ணாதுரைய திமுக வேட்பாளர் டாக்டர் மாசிலாமணி வீழ்த்தினாரு. அதாவது தனித்து போட்டியிட்ட பாமக 3வது இடத்தை பிடித்தது. இரு தேர்தலையுமே தோல்வியை சந்தித்த பாமக 2021 வெற்றி வாகை சூடுச்சு. திமுக வேட்பாளர் மாசிலாமணியை பாமக வேட்பாளர் சிவகுமார் வீழ்த்தினாரு. ஆனா 2026 தேர்தல் களம் சற்று மாறுபட்டுதான் காணப்படுது. 2011 அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த தேமுதிக இப்போ திமுக கூட்டணியில இடம்பெற்று அதிமுகவோட மோதுது. விழுப்புரத்துல 2 தடவை வெற்றி பெற்று தனது அரசியல் எதிரியான லக்ஷ்மணனிடம் வீழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இந்த தடவை பாதுகாப்பு கருதி தனது சொந்த தொகுதியிலேயே களம் காண்றாரு. இவரோட வருகைக்காக பாமக சிட்டிங் எம்எல்ஏ சிவகுமார் நான் என்னோட தொகுதிக்கே போறேன் அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டி தொகுதிக்கே இடமும் பெயர்ந்து விட்டாரு. இவர் மயிலம் தொகுதியில நியாய விலை கடை, பேருந்து நிறுத்தம், ஆரம்ப சுகாதார நிலையங்களை சீரமைக்கணும் அப்படின்னு பல பணிகளில கவனம் செலுத்தி வராரு. அதே நேரத்துல வளர்ச்சிக்கு முனைப்பு காட்டல அப்படிங்கிற அதிருப்தியும் மக்கள் கிட்ட இருக்குது. அதிமுக முன்னணி தலைவர்கள்ல ஒருவரா அறியப்படுற சி.வி. சண்முகத்தை எதிர்த்து தேமுதிக மாவட்ட செயலாளர் எல். வெங்கடேசன் போட்டியிடுறாரு. இவர் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்தப்பவே 2011 திருக்கோவிலூர் தொகுதியில வெற்றியும் பெற்றவரு. இந்த தடவை திருக்கோவிலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியை பெற்றிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாரு. ஆனா அது பலன் தரல. திமுகவுல உள்ளடி வேலைகளுக்கு பஞ்சமில்லாத தொகுதியா இந்த தொகுதி பார்க்கப்படுது. அதனால தேமுதிகவுக்கு கூட்டணி தலைமை இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கு. எங்க களம் கண்டாலும் கேப்டனோட ஆசி எனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில எல். வெங்கடேசன் போட்டிடுறாரு. இந்த தொகுதியில பெரும்பான்மையா உள்ள வன்னிய சமூகத்தை சேர்ந்த சி.வி. சண்முகத்தை எதிர்த்து நாயுடு சமூகத்தை சேர்ந்த எல். வெங்கடேசன் போட்டிடுறாரு. மயிலத்தை தலைமையிடமா கொண்டு புதிய வட்டம் உருவாக்கணும், கூட்டேரிப்பட்டு தீவனூர்ல தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கணும், மயிலம் சட்டப்பேரவை தொகுதிக்கு அரசு கலை கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ITI தொடங்கணும், மயிலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தணும், பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் உள்ள மயிலத்துல பேருந்து நிலையம் மற்றும் பேருந்து நிறுத்தம் கட்டி கொடுக்கணும், வீடூர் அணியை பராமரிச்சு சுற்றுலா தலமா உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இந்த தொகுதி மக்களோட முக்கிய கோரிக்கையா பார்க்கப்படுது. மயிலம் தொகுதியை குறிவச்சு கடந்த 3 வருஷமா தேர்தல் கள கட்டமைப்புகளை சி.வி. சண்முகம், அவரோட சகோதரர் ராதாகிருஷ்ணன் போன்றோர் உருவாக்கி வச்சிருக்காங்க. தொகுதிக்கு புதியவரா இருந்தாலும் மாநிலங்களவை உறுப்பினர் நிதி மற்றும் சொந்த நிதி மூலமா இப்பகுதி மக்களோட கவனத்தையும் பெற்றிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி,
அன்புமணி ஆகியோரது பிரச்சாரம் இவருக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற குடும்பத்துக்கு ரூபாய் 10,000, ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகளை இங்க முன் வச்சு அவர் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு. மயிலம் தொகுதிக்கு புதியவர் அப்படின்னாலும் திமுக, விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளோட பலத்தை நம்பியே தேமுதிக வேட்பாளர் எல். வெங்கடேசன் இங்க பிரச்சாரம் செய்யறாரு. முதல்வர் ஸ்டாலின், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்களோட பிரச்சாரங்கள் தனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவர்கிட்ட காணப்படுது. திமுக மற்றும் தேமுதிகவோட தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யறாரு. குறிப்பா குடும்பத்துக்கு ரூபாய் 8,000 கூப்பன் அப்படிங்கிற திமுகவோட பிரதான தேர்தல் அறிக்கைய இவரும் பிரச்சார களத்துல முன்வைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுற விஜய் விக்ரம் தனது கட்சியோட கொள்கைகள் மற்றும் தேர்தல் அறிக்கையை முன்னிலைப்படுத்தி தீவிரமா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காரு. இலவசங்களுக்கு முற்றுப்புள்ளி, ஆடு மாடு மேய்ச்சாலும் விவசாய பணிகளை மேற்கொண்டாலும் அத பிரதான தொழிலா முன்னிறுத்துற வகையில குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை, விவசாய மேம்பாடு, அதுக்கப்புறம் தரமான கல்வி மற்றும் சுகாதாரம், ஊழலற்ற நேர்மையான மக்கள் பணி, அதோட உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அப்படின்னு தேர்தல் களத்துல சுழன்றும் வராரு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோட வருகைக்காக இந்த கட்சி காத்திருக்குது. எங்க கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, ஊழல் கட்சி அதிமுக அப்படிங்கிற முழக்கத்தோட தேர்தல் களத்தை முதல் முறையா சந்திக்குது தாவேகா. அந்த தாவேகா சார்புல விஜய் நிரஞ்சன் இங்க போட்டிடுறாரு. பயிர் கடன் ரத்து, இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள், தரமான கல்வி, சுகாதாரம், மருத்துவ வசதி ஆகியவைதான் விஜயோட பிரதான வாக்குறுதியா இருக்குது. அவர் இதை முன் வச்சு இங்க வாக்கு சேகரிச்சுட்டும் வராரு. திரை நட்சத்திரத்துல இருந்து இளம் அரசியல் தலைவர் அப்படிங்கிற புதிய பரிமாணத்துக்கு வந்திருக்கிற விஜயோட முகத்தை முன்னிலைப்படுத்தி தான் பிரச்சாரம் செஞ்சு வராரு நிரஞ்சன். தனது தலைவர் விஜயோட வருகைக்காக வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாரு நிரஞ்சன்.